காலேஜ் படிக்கிறப்ப என்னோட முக்கியமான வேலையில் ஒன்றா இருக்கிறது வந்து அம்மாவை ஈவினிங் வந்து ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணுறது தான். ஒரு 4:30 ஆனால் போதும் கிளம்பிடுவேன். அப்படியே ஈவினிங் வரப்போ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்களா, வாங்கி நல்லா முஜுக்குன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வருவோம். இப்போ என் பொண்ணு போய் கூட்டிகிட்டு வரா. அது ஒரு விதமான சந்தோஷமாக இருக்குது எங்கள் அம்மாவுக்கு. ஈவினிங்க்கு மேலே அப்படியே பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லி நானும் தம்பி தான் கிளம்பி போயிருந்தோம். அவளுக்கு பர்த்டே வருதுன்றனால இந்த டிஷர்ட்லாம் வந்து நல்ல ரேட்டில் சீப்பாக தான் இருந்துச்சு இந்த ஈஸி பையில். நான் வாங்க போனது என்னமோ பாப்பாவுக்கு, ஆனால் வாங்கிட்டு வந்தது என்னமோ எனக்கும் என் தம்பிக்கும் தான். நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பாப்பா இப்போ இந்த ஃப்ராக் மாதிரி போட தான் விரும்புகிறாளா. இதெல்லாம் கொஞ்சம் பர்த்டேக்கு போட முடியாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. சரி ஓகே வேறு ஷாப்பில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு எடுத்ததை மட்டும் பில்லு போட்டுட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பி வர்றப்ப காளான் கடையை பார்த்துட்டு எப்படி வண்டியை நிப்பாட்டாமல் வர்றது, அங்கே போய் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தால் எங்கள் அக்கா ஒரு 10:15 போல் போர் அடிக்குது, நம்ம வேணால் காவேரி ஆற்று பாலத்துக்கு போயிட்டு வருவோமான்னு கேட்டால். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் போகிற தண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் வர்றப்ப ஜில்லாக சூடாக ஏதாச்சும் குடிக்கணும் போல் இருந்துச்சு. அப்புறமேட்டு எனக்கு மட்டும் வந்து சூடான பாதாம் பால் வாங்கி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட குடிச்சிட்டு மற்ற எல்லோரும் சில்லாக குடித்தாங்க. டே சூப்பராக போச்சு.